தொற்றுலே சம்பவம் செய்கிறவனை கேள்விப்பட்டிருப்பேன். அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. நேர்கொண்ட பார்வை, துணிவு ஆரம்பிச்சு இப்போ ஜனநாயகம் உங்களுக்கும் ஹச்சினோத்துக்குமான ரிலேஷன்ஷிப் பூர்வ ஜென்மத்திலேருந்து கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது அஜித் படம்னு கூட எனக்கு தெரியாது. நான் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. அங்கே போய் நான் லேண்டான அப்புறம் என்ன சொல்லி தான் கூப்பிட்டாங்க? ஷூட்டிங் அவ்வளோதான். நீங்கள் ஒரு டாக்டராக பண்ணணும் சார், அவ்வளோதான். அஜித் சாருக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க, இப்போ விஜய் சாருக்கு கொடுத்துட்டீங்க. இதுவும் எனக்கு விஜய்க்கு நான் பண்ண போகிறேன்றது அன்னைக்கு காலையில் ஷூட்டிங் நான் போகும்போது தான் தெரியும். அதாவது இந்த ட்ரெய்லருக்கான கட் எடுக்கும்போது தான் எனக்கு தெரியுமே. ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான், அதை அவங்களே ஒரு பெரிய பிளாஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியம் இருக்கு சார், எப்படி சார் யார் ஹீரோ அப்படிங்கிற டீட்டெயிலே கேட்காம ஷூட்டிங் போயிடுறீங்க? இல்லை சார், அது என்னன்னா நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். இப்போதான் உங்களுக்கு நீங்களாம் பார்க்குறீங்க அந்த தளபதி வெற்றி கொண்டான்னு வரும். என்ன அங்கே வெறும் நான் ஃபோனை பார்த்து வெறும் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிற ஃபோனை பார்த்து அப்படி எடுத்து அப்படி பார்த்துட்டு தொற்றுலே அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். உதயா உங்கள் ப்ரொடக்ஷனில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் சார் பார்க்கணும். அப்போ உள்ள விஜய்க்கும் இப்போ உள்ள என்ன விஷயங்கள்லாம் மேம்பட்டுருக்காருன்னு நீங்கள் பார்த்து? எல்லாத்துலேயும் ஹீ இஸ் சைலண்ட் பிகாஸ் ஹீ இஸ் அப்சர்விங். ஓகேவா சார்? அந்த ஹோம்ஒர்க்லாம் இல்லை, ஒரு ஹார்ட்ஷிப் இல்லைன்னா இந்த ஹைட்லாம் வர முடியாது. அஜித் சாரோட இந்த வளர்ச்சிக்கு என்ன முக்கியமான காரணம்னு? அகைன் ஹார்ட் ஒர்க். அஜித்துக்கு ஸ்பைனில் ஏதோ ஒரு சர்ஜரி மைனரோ ஏதோ சம்திங் லைக் தட். எக்ஸ்ரேக்கு இப்படி வீல் சேர்லையா போவேன் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு அவன் எக்ஸ்ரே தான் கூட்டு போயிருக்காங்க தெரிஞ்சோன்ற மாதிரி நான் பேசுகிறேன். ஷில்லாஜி இப்போ ஒரு டப்பிங் முடிச்சுட்டு வந்தேன், வேலை வளர்த்து போயிட்டேன். சும்மா இல்லை, அவர் ஏதோ ஒரு படத்தில் அவரே சொல்லுவார், ஒரு இதுவும் நானே செதுக்கிறது. உண்மை, அது விஜய்க்கும் பொருந்தும். இல்லை, முன்னாடி அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டையாக இருந்தது. இப்போ ஜனநாயகனும் பராசக்தி ஒரே நாள் அடுத்தடுத்து ரிலீஸுங்கிறதுனால இப்போ சிவகார்த்திகேயன் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது முன்னே அந்த என்ன படம் வந்தது, கோட்டா? ஆமாம், கோட். அதில் யார் கிளைமேக்ஸில் துப்பாக்கி யார்கிட்ட கொடுப்பார்? சிவகார்த்திகேயன். அப்புறம் பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என் கூட யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் ட்ரெய்லரில் தளபதி விஜய் சாருக்கு மிரட்டலான ஒரு இன்ட்ரோ கொடுத்த நடிகர் குமார் நடராஜன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கும். ஜனநாயகன் ட்ரெய்லரில் எடுத்தோடனே உங்கள் வாய்ஸ் நீங்கள் தான் வந்திருக்கீங்க. அதை கேட்கும்போது அப்படியே விஜய் ரசிகர் ரொம்ப புல்லரிச்சு போயிருக்காங்க. எனக்கு ஆரம்பத்துலேயே அந்த டயலாக்கோட ஆரம்பிக்கணும்னா தொற்றுலேருந்து ஆரம்பிக்கணும், பட் தொடணுவேன். அதுதானே தொற்றுலே சம்பவம் செய்கிறவனை கேள்விப்பட்டிருப்பேன். அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொற்றாத ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. இதுதான் சூப்பர் சார். உங்கள் வாய்ஸ் தான் சார் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ. விஜய் சாரோட கடைசி படம் இது. ஸோ இதில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ? சார், எனக்கு ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு பெரிய வருத்தம். மகிழ்ச்சி இப்போ நம்மளையும் கேஷ் பண்ணியிருக்காங்க இல்லை நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ரெட்டிப்பான மகிழ்ச்சி அவரை அந்த ட்ரெய்லர்லேயே ஹைப்பு கொடுக்குற அந்த ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வருத்தம் லைக் எனி அதர் ஃபேன் ஆர் எனி காமன் மேன், அவர் அந்த ஃபீல்டுலேருந்து எனக்கு இது கடைசி படம்னு சொல்லிட்டு போகிறதுன்றது டெஃபினட்டாக வருத்தமாக இருக்குது. பட் இதை விட பெட்டரான அரேனாக்கு தான் போகிறாரு அப்படின்றதுனால விஷயம் குட் லக். அதுதான் சொல்லி நான் அதில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வாழ்த்தா சொல்லும், அவ்வளோதான். ஓகே சார், சூப்பர். அஜித் சாருக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க, இப்போ விஜய் சாருக்கு கொடுத்துட்டீங்க சார். அது அமைஞ்சது தான் சார். இந்த சொல்கிறேன், அந்த அந்தகாரம் படத்தோட டைரக்டர் தான் நான் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அதில் ஒரு கிளிப்பிங்கை பார்த்துட்டு ஹெச் வினோத் நேர்கொண்ட பார்வையில் கேஷ் பண்ணார். முதல்ல 2-3 கேரக்டருக்கு அதை நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டேன், எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேச வராது, ஃப்ளூயன்சி வராது. என்ன ப்ராம்ப்ட் தான் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப இன்டென்சிவ் ரோலு. அதுக்கெலாம் ப்ராம்ப்ட் பண்ணால் நல்லா இருக்காது ராஜா, நீ அதாவது கொஞ்சம்
மீடியாக்கராக பார்த்துக்கொண்ட ரேஞ்சுக்கு சொல்லும்போது தான் செட் சார் இது சூப்பரான ஒரு மேட்டர் இருக்குது, அது பெட்டர், நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐ வெயிட்டட். எனக்கு அது அஜித் படம்னு கூட எனக்கு தெரியாது, நான் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓ, அங்கே போய் நான் லேண்ட் ஆன அப்புறம் என்ன சொல்லி தான் கூப்பிட்டாங்க? ஷூட்டிங் அவ்வளோதான், ஓகே. நீங்கள் ஒரு டாக்டராக பண்ணணும் சார், அவ்வளோதான். எதுக்கு டாக்டர், என்ன டாக்டர் தெரியாது. எனக்கு வந்து என்னென்னா ஒரு இந்த ஃபேஸ் வந்து நீங்கள் என்ன போட்டாலும் ஒரு மாதிரி மேக்கப் இல்லாத சூட்டாருது. ஜஸ்ட் டாக்டரு, வக்கீல், ஜட்ஜுன்னு அது மட்டும் அரசியல்வாதி எதுனா அது மட்டும் செட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, அனதர் டாக்டர் அப்படின்னு. அதாவது எந்த அளவுக்கு நான் இப்போது ரீசெண்டாக டாக்டர் வேஷம் போட்டு ஒரு மேஜர் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்றுலேருந்து ஓகே ஹாப்பி டாக்டர்ஸ் டே அன்றைக்கி ஹாப்பி டாக்டர்ஸ் டேன்னு எனக்கு மெசேஜ் வருது. சூப்பர். அது மாதிரி ஜட்ஜாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு படமும் ஜட்ஜாக புக் ஆகுது. ஓகே. நான் சொன்னேன்ப்பா, அங்கே வந்து ஜட்ஜெல்லாம் வெக்கேஷனில் போனாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்லுங்க நாட்டாமன்ற மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுவேன். எதுனா அவர் அதை அங்கே போய் நான் அங்கே லேண்ட் ஆகி மறுநாள் நான் காலையில் தான் தெரியும் எனக்கு 9 o'clock ஷூட் பண்ண போகிறாங்க. ராமோஜிராவ் சிட்டியில் தான் இருக்கும். நான் கேட்டுக்க வருதில்லை, நான் எனக்கும் அந்த ஒரு இது உண்டு, யாரோ நடிக்க போகிறாங்கன்ற அளவுக்கு தான் இது. ஆனால் யாருன்னு தெரியாது. அப்புறம் அங்கே காரில் ஏறும்போது தான் பரபரன்னு பேசிக்கிறாங்க, அஜித் சார் அது இதுன்னு. அஜித் வந்திருக்காரான்னு கேட்டேன். சார் அவர் தான் சார் ஹீரோ, நைட்டு ஃபுல்லாக ஃபைட் எடுத்துகிட்டு இப்போது காலையில் வந்துட போகிறார் சார் அப்படின்னாங்க. இந்த படத்துக்கு அஜித் ஹீரோவா அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ண போகிறீங்கன்னா அது வரைக்கும் தெரியாது, ஆனஸ்டே அது வரைக்கும் தெரியாது. அது அங்கே போய் அதுக்கப்புறமா அஜித் அஃப்கோர்ஸ் நான் அவரோட 2 படம் ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருக்கேன்றதுனால நல்ல முகவரி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி தொடரும் பண்ணியிருக்கேன். ரமேஷ் கண்ணா டைரக்ட் பண்ண படம். ஸோ பரிச்சயம் அவருக்கு, நல்ல பழகுவார், நல்லா பேசுவார். வெளில பார்த்தாலும் நாங்கள் மீட் பண்ணி பேசிக்கிறது உண்டு. அவர் நடிகரான்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு பிள்ளோட ஒரு கட்டசி ஹலோவாக சொல்லிட்டு போயிருப்பேன். அங்கே போன படம் தான் அவருமே, அதாவது நான் செல்லமாக சொல்லணுன்னா அந்த என்ன சொல்லாமல் விட்டார் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அங்கே போனோன்னு இவருக்கு தான் நீங்கள் பேசணும், இதுதான் இன்ட்ரோ அப்படின்னு டைலாக் சொல்லணுன்னா அஜித்தும் அங்கே யூஎஸ் பிரசிடண்ட்டாக. நான் கேட்டேன் அஜித்த, அவனுங்க சொல்ல ஓகே உனக்கு தெரியும் இல்லை, நீ சொல்லல இல்லை ஜி, அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நான் தான் அதை ஹோல்ட் பண்ண சொன்னேன். இதுவும் எனக்கு விஜய்க்கு நான் பண்ண போகிறேன்றது அன்றைக்கி காலையில் ஷூட்டிங் நான் போகும்போது தான் தெரியும். அதாவது இந்த ட்ரெய்லருக்கான கட் எடுக்கும்போது தான் எனக்கு தெரியுமே. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஷூட் எடுத்தாங்க, போய் ஒரு செலக்ட் அடிச்சுட்டு வருது ரொம்ப இதுவாக. பட் அஃப்கோர்ஸ் வெளியிலேருந்து தெரியும் இது ஜனநாயகம் படம் அப்படின்றத நான் ஷூட் போகிறேன்றது அது தெரியும், ஹெச்வினோ டைரக்ட் பண்ணுறது தெரியும். விஜய்க்கு நான் இவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுக்க போகிறேன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. அது ஹெச்வினோதுக்கு ஒரு தேங்க்ஸ் வினோத் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வினோத், விஜய் அண்ட் டீம், ப்ரொடக்ஷன் டீமோட சேர்த்து சொல்கிறேன், ரொம்ப பெரிய ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான், அதை அவங்களே ஒரு பெரிய பிளாஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியம் இருக்குது சார், எப்படி சார் யார் ஹீரோ அப்படிங்கிற டீட்டெயிலே கேட்காம ஷூட்டிங் போயிரு? இல்லை சார், அது என்னென்னா நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம். என்ன யாரோ ஒரு நல்ல பெரிய ஹீரோன்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் சொல்லாதப்போ நம்மள போய் கேட்கக்கூடாது. எனக்கு அசிஸ்டன்ஸ் கிட்டையும் யாருக்கிட்டையும் எனக்கு பழக்கம் கிடையாது. ஜென்ரலாக எங்களுக்கெல்லாம் பெருசாக சினிமா தெரியாது. நாங்கள் இப்போ ப்ரொடியூசரோட சொன் தான், பட் பெருசாக எனக்கு சினிமா வந்து அவ்வளோ தெரியாது. ஈவன் டுடே நான் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா அப்படியே பழக்கி விட்டார் பெரியவர், எங்கள் அப்பா வந்து அப்படியே பழக்கி விட்டார். நாங்கள் ஷூட்டிங்லாம் பார்த்தது கிடையாது. ஷூட்டிங் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கும் நீங்கள் போனது கிடையாது? எங்கள் ப்ரொடக்ஷன் போது தான் சார் மெதுவாக கற்றுக்கணும். நான்லாம் சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டு. நான் வந்து அந்த போரை ஒன்று போத்திட்டு இப்போ சாஃப்ட்வேர் எழுத போகிறேன்ப்பா, நான் போய் கற்றுக்கணும்ப்பான்றதுக்கு அப்போ தான் மெதுவாக சொல்லி கொஞ்சம் பழக்கப்பட்டு, அதுக்கப்புறம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி அதில் மெம்பர் ஆகி இப்போ ஒரு 300 படம் பண்ணியிருக்கேன். ஒரு 30 வருஷம் ஆறுது வச்சுக்கோங்க டப்பிங்கில். யாருக்கு சார் டப்பிங்லாம் பேச? நிறைய வில்லனுக்கு ஏதாவது 2 வாய்ஸ் பேசிக்கணும். இவர் தெரியும் இல்லையா, சச்சின் கடைகர், இந்த மாற்றானில் சூர்யாக்கு ஃபாதராக பண்ணார். கேவி ஆனந்த் கூப்பிட்டு அவருக்கு பேச சொன்னார், அவருக்கு பேசினேன். அதே மாதிரி ஆரம்பம் படம்
அதில் வந்து அந்த மெயின் வில்லன் அந்த மினிஸ்டர் அவருக்கு நான் பேசினேன். அதாவது இதெல்லாம் அமைஞ்சது தான் தெரியும். அந்த வாய்ஸ் வந்து ஒரு பேஸ் வாய்ஸு. அவங்களுக்கு அந்த போய் பார்ப்போம், அவங்க வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிடுவாங்க, போய் பார்ப்போம், பேசுவோம். இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது தமிழ்லையும் மலையாளத்துலேயும் ரிலீஸ் ஆகுது, அனந்தங்காடுன்னு ஒரு படம். அதுக்கு அந்த மெயின் வில்லனுக்கு நான் பேசுகிறேன். சூப்பர் சார். எனக்கே ஆச்சரியம். எனக்கு அதாவது அந்த பாடிக்கு இந்த வாய்ஸ் கனம் சூட் ஆச்சுன்னா ஓகே, ஒய் நாட் அப்படின்றது தான் என்னோட இதுவும். அதுக்கு என்ன எஃபர்ட்ஸ் பண்ணணுமோ போடுவேன் நான். சினிமாவை நம்ம கேமரா முன்னாடி இருந்தால் ஃபிலிமில் வர போகிறோம், மைக்கு பின்னாடி இருந்தானா டப்பிங் பேச போகிறோம். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு சின்ன நடிப்போட இது இருக்கும், ஃப்ளார் இருக்குன்றதுனால தான் பண்ணுறது. ஓகே, இப்போ தமிழில் பண்ண இருக்காது, வேறு தெலுங்குலையோ மலையாளத்தில் பண்ணும்போது அது மாதிரி எதுவும் பண்ணி? சார் நான் வந்து தெலுங்கில் வந்து எனக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்தகாரம் பண்ணும்போது எனக்காக பேச வச்சார் டைரக்டர். உங்கள் கேரக்டர் நீங்களே பேசுங்க, அது வேறு வாய்ஸ் அதுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு ஒரு தெலுங்கு இன்டர்பிரட்டர் ஒருத்தர் வச்சுட்டு நந்துன்னு இருந்தார். இப்போ அவர் இல்லை, நந்து சார் இல்லை. அவர் தான் ஃபுல்லாக இன்டர்பிரட் பண்ணி அவர் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட இந்த டிக்ஷன்லேருந்து கேட்டுவேன். ஆத்தென்டிசிட்டி நான் பார்ப்பேன். ஐம் மிமிக் ஆர்டிஸ்ட், அதனால் நான் வந்து ஆத்தென்டிசிட்டி பார்ப்பேன். அந்த லாங்குவேஜ், அந்த லிங்குவல், அந்த சிலபல் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கேட்டு அது ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டு அது ஏன்றது அப்படின்னு அதுனா அந்த ஏன்றா இதையே வந்து இல்லை ஏன்றா இது அப்படி கேட்கலாம். ஒரு கனமான ஒரு ஆள் கேட்கணும் அப்படின்னாக்க ஏன்றது அது அதுக்கு துணியே மாறும். ஸோ இதுதான் வந்து த டிஃப்ரென்ஸ் தட் வி மேக் த்ரூ தி வாய்ஸ். நேர்கொண்ட பார்வை, துணிவுன்னு ஆரம்பிச்சு இப்போ ஜனநாயகம், உங்களுக்கும் அச்சுனத்துக்குமான ரிலேஷன்ஷிப் பூர்வ ஜென்மத்திலேருந்து கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இது ஒரு ஃபஸ்ட்டு டே நான் மீட் பண்ணி அவர் என்னை கூப்பிட்டு இந்த நேர்கொண்ட பார்வை கேஷ் பண்ணுறதுக்காக என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டப்போவே ஃபஸ்ட்டு அலோன்னு ஒரு மீட் பண்ணுறோம்ல, அதுலேருந்தே வந்து போத் ஆஃப் அஸ் ஐ எக்ஸ்சேஞ்ச்டு ஒரு கார்டியல் ஃப்ரெண்ட்லி நோட். அது இனி வரைக்கும் பகவான் கிருபையில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சூப்பர் சார். ஜனநாயகன் உங்கள் கேரக்டர் என்னங்கிறது கொஞ்சம் ரிவீல் ஆகிருக்கு, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சார் எனக்கு அவ்வளோதான். ஓகே, அது அதான் சொல்கிறேன். எனக்கு வந்து இது ட்ரெய்லரில் தான் வரப்போகிறதுன்றது எனக்கு வந்து அந்த எடுக்குனாவே அந்த சேரில் உட்காடுறேன். நான் வர சொல்லிட்டாரு, போலீஸ் காஸ்டியூம்லாம் போட்டு. ஏன்னா முதல் நாள் நைட்டை கூப்பிட்டு தலைவர் நாளைக்கு வரும்போது நீங்கள் போலீஸ் கட் பண்ணின்னு வந்துருங்கன்னு முதல்ல ஃபுல் ஷேவ் பண்ணுறேன்னாரு. கண்டினியூட்டி இருக்கடா கண்ணா, சரி போலீஸ் கட்டே பண்ணின்னு வந்துடுறேன்னு நான் சொன்னேன். அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அது பண்ணின்னு போயிட்டேன். நல்ல காஸ்டியூம், நல்ல போலீஸ் பேண்ட்டு, இந்த காக்கி ஷர்ட்டு இதெல்லாம் போட்டு அந்த ரேங்கிங் அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டால் போய் என்ன ஷர்ட்டை கட்டிட்டுங்க, ஷர்ட்லாம் வேணான்றாரு. டேய் ஷர்ட் போட்டாலே தொலைதொலன்றது, போடலன்னா இன்னும் தொலைதொலன்னு அப்படின்னு. இல்லை சார் அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி சேர் பின்னாடி மாட்டிட்டு அது ஒரு ஒர்க் ஷாப், கன் ஒர்க் ஷாப்புன்ற இதில் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் வரும். நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்ட்டார். ஏன்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஓகே, இப்போ தான் உங்களுக்கு நீங்களாம் பார்க்குறீங்க அந்த தளபதி வெற்றி கொண்டான்னு வரும். என்ன அங்கே வெறும் நான் ஃபோனை பார்த்து வெறும் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிற ஃபோனை பார்த்து அப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு தொற்றுலே அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதை பார்த்தா எனக்கு தொற்றுலேன்னு வரமாட்டேங்குது. தொற்றுலையே அப்படி தான் வருது. சார் கொஞ்சம் கனமாகணும் சார், கனமாகணும்னா என்னடா வரும் சொல்லுன்னேன். விஜய் சார் பேர் வரும்னா, இது என்ன விஜய் சாருக்கு பூஸ்ட் அப்படின்னு கேட்டேன். அதான் சொன்னேனே உங்களுக்கு ஒரு சைஸபிள் இது வச்சுருக்கேன்னு சொன்னேன். என்ன விட்டுனா அப்போ தான் ரிவீல் ஆகுது இது விஜய் சாருக்கான பெப்பப் அப்படின்ட்டு. அது ஒரு பிஷ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். ஓகே சார், இது எனக்கு கேட்கலாமான்னு தெரில, இது ஒரு ஜாலி நோட் தான். ட்ரெய்லரில் அவங்கள பார்த்துட்டு உங்கள் கேரக்டர் வந்து இவர் புஷி ஆனந்துன்னு நிறைய பேர் என்ன எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை புஷி ஆனதுக்கு எனக்கு சிமிலாரிட்டி இருக்கும் என்னவோ தெரியல, இல்லை பின்னாடிலேருந்து பார்த்தா சிமிலாரிட்டி இருக்கும் தெரியல. நிறைய பேர் அது போட்டிருக்காங்க. அதில் இப்போ கூடவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது தெரியல சமந்தா அப்பண்டா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. என்ன நிறையா எனக்கு ரொம்ப ஜாலியாக நான் என் ஃபேமிலியோடலாம் உட்காந்து என் பொண்ணுங்களோட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் படித்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது சார். அதாவது
என்னை தெரிஞ்சவங்களுக்கும் என் வாய்ஸ் கேட்டவங்களுக்கு ஓகே சார். என்னை வந்து நிறைய பேர் இப்போது யார் யாரெல்லாம் எனக்கு தெரியாது கூப்பிட்டு பாராட்டாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, உங்கள் வாய்ஸ் கேட்கும்போது கூஸ் பம்பாக இருக்குது சார்ன்ற அனுப்பிச்சிருக்காரு. யாருன்னே தெரியாது எனக்கு. வெரி ஆனஸ்ட். எங்கேருந்து என் நம்பர் பிடிக்கிறாரு எனக்கு தெரியாது. எனக்கே இப்படி இருக்குன்னா விஜய் மாதிரி கேரக்டருக்கோ இல்லை அஜித் மாதிரி கேரக்டரில் எப்படி இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு ஒரு ப்ரைவசியே போயிடும் கம்ப்ளீட்டாக. இட் பி டெஸ்ட்ராய்ட். ஓகே சார். இந்த படத்தில் வந்து விஜய் சார் கூட காம்பினேஷன் இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கா? இருக்கு கண்டிப்பாக. அதெல்லாம் நான் வினோத்கிட்டே விஜய் இருக்கும்போது சும்மா அப்படி நடந்து போகிற மாதிரியாவது ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்டா அப்படின்னு. சார் போங்க சார் நீங்கள் அப்படின்னா. அதாவது இது வந்து நான் வினோத் நாங்கள் வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு பிரதர்ஸ் தான். எனக்கு விஜயுமே என்னோட எங்கர் இதுதான். நான் உதயாலேருந்து எங்கள் லிங்க் இருக்குன்றதுனால ஒரு பிரதர்லி அட்மாஸ்பியர் தான் எங்களுக்குலாம். சரி போய் நான் அந்த பக்கமாக இல்லைடா அப்படின்ற ரேஞ்சு தான். இல்லை இல்லை சார் நீங்கள் வரணுன்னா நீங்கள் நம்புவீங்களா, முதல் நாள் கூப்பிட்டு என்ன எல்லாம் பண்ணிட்டு ஒரு செலிப்ரேட் வச்சுட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. தம்பிடே ஏதோ பெரிய கேரக்டர்னு இதுக்கு என்ன கூப்பிட்டு இதுக்கு இதான் உங்கள் டக்கான்ற மாதிரி ஏதோ பெரிய கேரக்டர்னு அப்படி தான் இருந்தது. நான் கூப்பிட்றேன் சார் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு என்ன நான் அங்கே ஒரு ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னாக்கா புஷ்ஷிங் ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் ஆளை வந்து நான் அப்படி மேலே அவரோட வலிமையை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதான் அது ஹி வாண்டட் டு ஹேவ் இட். ஷூட்டிங் டைமில் விஜய் சார் எதுவும் மீட் பண்ணிங்களா? இல்லை விஜய் வரவே இல்லையா அப்போது. ஹி வாஸ் பிஸி அதர்வைஸ். ஸோ நான் மீட்டே பண்ணல. ஓகே சார். உதயா உங்கள் ப்ரொடக்ஷனில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் சார் பார்க்கும். அப்போ உள்ள விஜய்க்கும் இப்போ உள்ள விஜய்க்கும் என்ன விஷயங்கள்லாம் மேம்பட்டுருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாத்துலேயும் நான் அவர் மெயின்டைன் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், அவரோட பாடியை நான் பார்த்த பொறாமையாக படுறேன். அது விஜய்கிட்டே சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஹி இஸ் எக்ஸல்டு. தட்ஸ் மை அப்சர்வேஷன். இல்லைன்னா சார் இந்த ஹோம்ஒர்க்லாம் இல்லை, ஒரு ஹார்ட்ஷிப் இல்லைன்னா இந்த ஹைட்லாம் வர முடியாது. நம்ம சும்மா நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை தள்ளுவாங்கலாம் நடக்காது. நம்ம முனைப்பு, நம்மளோட ஒரு ஃபுல் எனர்ஜியை போட்டு த்ரஸ்ட்டை போட்டு மூவ் பண்ணால் தான். அவன் அப்படி தான் வளர்ந்து வரோம். முதல்ல குழந்தை வந்து படுத்துகிட்டே இருக்கு, திடீர்னு இப்படி திரும்புது, அப்புறம் தலையை தூக்கி பார்க்குதுன்ற ரேஞ்சுக்கு தானே. அப்படி அந்த மாதிரி தானே. அப்படி செதுக்கின்ற ஆள் எனக்கு வந்து விஜயை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெரிய புஷ் அவங்க அப்பாவோட பேக் போன் இருக்குது. பட் அது ஒரு அளவுக்கு தான். மரம் ஏற்றி விடலாம் அப்படின்னாக்கா நம்ம ஹைட்டுக்கு தம்பி பிடிச்சினே ஏறியாப்பா அப்படின்னு சைக்கிள் கற்றுக்கிற மாதிரி தான் பிடிச்சினே வருவாங்க. அவங்க எவ்வளோ தூரம் ஓடி வருவாங்க? ஆமாம், கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறமா நம்மளோட டேலண்ட்டில் தான் வரணும் அப்படின்றது வந்து ஐ ஹவ் சீன் இட் வித் விஜய். உதயா டைம்லையோ இல்லை தெரி டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார்? வெரி ஃப்ரெண்ட்லி. இனிஷியலாக நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ரிசர்வ் டைப், வெரி வெரி ரிசர்வ் டைப். யாரும் பக்கத்தில் போய் என்னப்பா ஒரு ஒரு சைலண்ட்டாக இருக்கிறது. சைலன்ஸ் வந்து அது ஒரு பயமூத்தும். நிச்சயமாக. ஹீ இஸ் சைலண்ட் பிகாஸ் ஹீ இஸ் அப்சர்விங். ஓகேவா? தட்ஸ் மை என்னோட அப்சர்வேஷன் அப்படி தான் இருந்தது. அவன் சைலண்ட்டாக எல்லாம் பார்க்குறான், அப்படியே ஹில் நோட். அப்புறம் ஒரு ஃபைட்டரை கூப்பிட்டு பேசுறது, ஓகே, ஒரு லைட்மேன் அவரை கூப்பிட்டு பேசுறது. அவரை கூப்பிட்டு சும்மா ஏதோ பேசுறது இல்லை, பேக்கில் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுறது, அவங்கள கேட்டுக்கிறது. எப்படி இருக்காங்க, எல்லாம் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டுக்கிறது. தட் ஐ திங்க் ஒரு ஒரு ஹியூமன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் தலைவா அது வரும். சும்மா ஏதோ போகிற போக்கில் கேட்டு போகிற ஆளுக்கு அது கிடையாதுன்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஹீ டஸ் இட் வெரி மெட்டிகுலஸ்லி அண்ட் அதை ஃபுல் ஹார்ட்டடாக பண்ணுறாருன்றது என்னோட அப்சர்வேஷன். ரொம்ப வருஷம் பழக்கம். நீங்கள் எப்படி என்ன சொல்லி அவரை கூப்பிடுவீங்க? விஜய். விஜய் ஏதோ செல்ல பேர் அது மாதிரி? இல்லை இல்லை இல்லை, நான் விஜயன் தான் கூப்பிட்றேன். ஏன்னா எனக்கு விஜயன்ற பேரில் தான் எனக்கு உதயம் போது இன்ட்ரடியூஸே ஆனது. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் பண்ணிட்டார். அவர் படத்துக்கு சில கேரக்டர்ஸ்க்கெலாம் நான் டப் பண்ணியிருக்கின்றலாம் வேறு விஷயம். பட் நான் பர்சனலாக மீட் பண்ணது உதயாவில் தான். அதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதில்லை. பட் அதுக்கு முன்னாடி அவரை பற்றின நிறைய விஷயங்கள் மீடியாவில் வர்றது,
அவர் முதல்ல ஆரம்ப காலத்தில் எப்படி ஒரு இதெல்லாம் சந்திச்சார் அப்படின்றதெல்லாம், அந்த ஹைட்டு, சின்ன ஹைட்டு, அங்கேருந்து இப்போ ஒரு ஹிமாலயன் நைட்டுக்கு அந்த ஆள் வந்திருக்காருன்னு ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னா, அப்படி பார்க்கும்போது ஒரு பெருமையோடு தான் பார்க்க தோன்றுது. ஏற்றி விட்டு வரலாம், ஏற்றி விட்டு அவ்வளோ தூரம் தான் வர முடியும். அதுக்கு மேலே வந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் எஃபர்ட். ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸாக மெத்தாடிக்கலி அதை உட்காந்து அதை பண்ணி பார்த்து அது அந்த ஸ்டெப் வந்துடணும். டான்ஸ் மாஸ்டர்ஸே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூஸ்லாம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இது வரலையா, அதை மாஸ்டர் இன்னொரு இது நம்ம பண்ணலாம். நான் வந்து அவரோட டூப் நான் ஜாஸ்தி பார்க்கல, அட்லீஸ்ட் தெரியல. நான் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருந்ததுனால எனக்கு தெரியும். அவருக்கு பெருசாக இல்லை டூப் யாரும் இது பண்ணல. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஜாலி கேரக்டர் ப்ரொவைடட் இஸ் யூனோ ஒரு ஒன் ஸ்டெப் க்ளோஸாக அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா. நம்ம வந்து இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் அலுஃபான கேரக்டர், நம்ம ரொம்ப எல்லாருமே என்ன விரும்புவாங்கன்னா ஒரு தனிமை விரும்புவாங்க. அந்த தனிமையை வந்து ஒரு இடத்துல பிரேக் பண்ணி அவர் ஒரு சில கேரக்டர்ஸை உள்ளுக்குள்ளே எடுத்து பேசுவார். இது எனிபடி ஹூ இஸ் சைலண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு தனிமை வேணும், பட் அந்த தனிமையும் பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்கு வந்து வாமா அப்படின்னு சொல்லி, அதில் வந்து நான் சீனம் எக்ஸல் தட். தனியாக போய் உட்காந்து ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி அது பண்ணணுன்னு அந்த சீன் வருதுன்னா அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேரக்டராக தான் நான் பார்த்தேன். எங்களோடலாம் பேசும்போதெல்லாம் செம ஜாலி. நான் சொல்லுவேன் நான், அதாவது என்னை வந்து உரிமையாக போய் கேமரா இதை பார்த்துட்டு அந்த மானிட்டரில் பார்ப்பாங்க இல்லையா, எடுத்தது என்னன்ட்டு, என்ன சார் வாங்க சார் அது பார்க்கலாம்னா என்னை கூப்பிட்டு, நான் வரமாட்டேன், நீங்கள் வாங்க சார், நானும் அட்லீஸ்ட் தான் சார் பார்க்குறேன் வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுன்னு இருக்காங்க. நான் வரவே மாட்டேன், நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நான் உட்காந்துட்டேன். ஓகே, எந்த சீன் சார்? அந்த காஃபி ஷாப் சீனில் அந்த ஃபைட்டில் வந்து ஒரு பிளாஸ்ட் ஒன்று வரும். அந்த பிளாஸ்ட்டில் வந்து எங்களை வந்து ட்ரீ பக்கத்தில் ஒரு காம்பினேஷனில் ஃபேமிலியே வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள இது பண்ணி நானும் மூஞ்சிலேருந்து அப்படின்னு ஒரு பயப்படுற எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். சரி பிடிச்சி அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல ரிவைண்ட் பண்ணி பார்த்து அவங்க சிரிச்சுட்டு இருக்கானுங்க ரெண்டு பேருமே. அட்லீஸ்ட் சும்மா லேசப்பட்ட ஆளு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்மளெல்லாம் வாஷ் அவுட் பண்ணணும்னு நினச்சா வாஷ் அவுட் பண்ண முடியும். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் அங்கேருந்து வந்து ஒரு சேரை போட்டுவாங்க, சார் உங்கள் என்ன அடிக்கவே தெரில சார் அப்படின்னு. அவ்வாடா கண்ணா நான் கிளம்புறேன்டா, ரொம்ப தேங்க்ஸு, நான் இன்னுமே நடிக்கணுமா அதை வேண்டாம் அப்படின்னா. இல்லை சார், யூ ஆர் லிவிங் தட் கேரக்டர், யூ ஆர் பீயிங் தட் கேரக்டர், உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் நடிப்பு வரல, யூ ஆர் வெரி நேச்சுரல் அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் ஆல் செட் அண்ட் டன். ஐம் ஓல்டர் டேர்ம் பை ஏஜ், பட் என்னோட விட சீனியாரிட்டி வந்து இந்த ஃபீல்டு அவருக்கு தான், விஜய்க்கு தான். ஸோ எனக்கு வந்து அது பிடிச்சி வந்தது. அண்டு யாருமே மூவ் பண்ணும்போது அவங்க டீம்லேயே நீங்கள் யாரை வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், முசுடு அந்த சைலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கர்வம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மூவ் பண்ணடே அதை பண்ணாதலாம். நான் ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக பார்த்தேன், அவரோட கிளாஸ்மேட்டோ ஸ்கூல்மேட் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசும்போது இவர் என்ன பேசினார், அவரெலாம் சொல்கிறார், எனக்கு ஆசை கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, இந்த அவன் சொல்லு அப்படின்னு சொன்னது வந்து the way that he is opening up, அது ரொம்ப நேச்சுரலாக ஐ ஃபெல்ட் இட். அண்ட் என் கூடலாம் ரொம்ப கார்டியல், ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஓகே, இப்போ கொஞ்சம் அஜித் சார் பக்கம் போவோம். நேர்கொண்ட பார்வை. ஸோ என்ன ஜீன் தான் கூப்பிடுவாருன்னு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, குமார்ஜி அப்படியா? ஓகே, இது வந்து தொடரும்லேருந்து. அது நான் ஒரு இன்டர்வியூ கூட சொன்னேன், தொடரும் அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்து அவரோட நடிக்கிறது எனக்கு தொடரும்ல ஃபஸ்ட்டு. அதுலேருந்து அஜித்தோட இருக்கக்கூடிய அசோசியேஷன் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு அதர் ஆக்டிவிட்டீஸில் நான் சைக்கிள்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நான் அஜித்தோட போய் கன்சல்ட் பண்ணி, ஏன்னா ஹீ இஸ் இன் டு மெக்கானிக்கல் ட்ரிவன் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நாங்கள் நேர்கொண்ட பார்வை ஷூட்டுக்கு நடுவிலே உட்காந்து என் சைக்கிள்ஸில் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதெல்லாம் காமிச்சு. ஏன்னா ஐ மேக் 4-wheel சைக்கிள்ஸ், பெடல் சைக்கிள்ஸ் 4-wheel. ஓ அப்படியா? ஆமாம், அதெல்லாம் நாசாக்கு 2 சைக்கிள் அமைச்சிருக்கோம் டெஸ்டிங்க்கு.
ஓகே, அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வேறு யாரும் அனுப்பலை. நம்ம காலேஜ் ப்ராஜெக்டாக தான் அனுப்பிச்சோம். அது 2 வருஷம் அனுப்பிச்சோம். ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்காக நல்லா ரிசீவ் ஆச்சு அங்கே. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பர்சியூ பண்ணுன்றது போத் விஜய் அண்ட் அஜித் அதை ஐ திங்க் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால தான் டுவர்ட்ஸ் அட் தே ஒர்க். அதை லக்கிலி இன் மை ஒப்பீனியன் தேவ் அச்சீவ்ட் இட்டுன்னு நான் பார்ப்பேன். அதுதான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்சோ செல்ஃப் மேடு. இது ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, ஏதோ ஒரு படம் டோன்ட் ரிமெம்பர், அஜித்தோட ஏர்லி கேரியரில் அஜித்துக்கு ஸ்பைனில் ஏதோ ஒரு சர்ஜரி, மைனரோ ஏதோ சம்திங் லைக் தட். அது மைனரோ கிணரோ என்ன, அவர் சர்ஜரி ஆகிருக்கு. ஒரு நாள் விட்டு நான் போய் சும்மா கேட்டசி தொடர்போட அந்த இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணி எப்படி பாருக்கும் ஹெல்த் அப்படின்னு கேட்கறதுக்காக நான் போகிறேன். இஸ் நாட் தேர் இந்த ரூம். நானும் வேறு இன்னொருத்தர் ப்ரொடியூசர் இருக்கார் பெரியவர், அப்புறம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டும் இருக்கார். நாங்கள் 3 பேரும் தேமென்னு லவுஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு ஹீ கம்ஸ் இன் வீல் சேர். சரி, அவங்களாம் பேசிட்டு போனப்புறம் நான் சாதாரண உள்ளே போய் உட்காந்து, நான் எக்ஸ்ரேக்கு இப்படியா வீல் சேர்லையா போவேன் அப்படின்னு நான் ஏதோ எனக்கு அவன் எக்ஸ்ரே தான் கூட்டு போயிருக்காங்க தெரிஞ்சவன்ற மாதிரி நான் பேசுகிறேன். ஷிலாஜி இப்போ ஒரு டப்பிங் முடிச்சுட்டு வந்தேன். வேலை வளர்த்து போயிட்டேன் நான் அந்த மாதிரி 2 கேரக்டர் தான். ஒன்று அஜித், இன்னொன்று அனந்து சார். இவங்க 2 பேரும் தான் நான் அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் பார்த்துருக்கேன். நம்மலாம் தலைவலி ஜுரம்னாலே ஏப்பா ஒரு போத்தின்னு நான் வரலங்க, நீங்கள் இன்ட்ரி அப்புறம் எடுத்துக்கங்கன்னு சொல்கிற இதுதான் இருக்கும். அவன் சர்ஜரி முடிஞ்சு ஓகே ஓகே பரவாயில்ல எல்லாம் அப்படி ஒரு உலுக்கிட்ட போய் ஏந்து போயிடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் விஜய். எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். அஜித் சாரோட இந்த வளர்ச்சிக்கு என்ன முக்கியமான காரணம்னு நீங்கள்? அகைன் ஹார்ட் ஒர்க்கு, சும்மா இல்லை. அது அவர் ஏதோ ஒரு படத்தில் அவரே சொல்லுவார், ஒரு இதுவும் நானே செதுக்கிறது. உண்மை, அது விஜய்க்கும் பொருந்தும். விஜயும் இது லேசப்பட்ட ஆள் கிடையாது சார். தேவ ஒரு ஆர்கானிக் க்ரோத் பிகாஸ் தே பில்ட் இட் தெம்செல்ஸ் வித்தின் தெம். அது வேறு யாரும் இன்ஜெக்ட் பண்ணிலாம் வராது. வீட்லேயே உங்களை படினாங்கன்னா படிக்க மாட்டோம். என் பையன் படிச்சிருவான் அப்படின்னு அப்பா தைரியமாக அவர் இருந்தாருன்னா பையனுக்கு தன்னால் அவன் 2 நோபல் பரிசு வாங்கிட்டு இந்தாப்பா அப்படின்னு கொடுப்பான். அந்த அளவுக்கு இருக்கும், அப்படி இருக்கும். ஓகே, இல்லை என்ன சின்னவன் அண்ணன் சொல்லிருந்து வச்சுங்க, ஓடாது. அதுவும் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு ஓடாது. உங்களுக்கு விஜய் சாரே ரொம்ப நல்லா தெரியும், அஜித் சாரே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அவங்க கூட நிறைய படங்கள் நடிக்காததுக்கான காரணம் சார், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிவன் பை தி டைரக்டர்ஸ் டீம். இப்போ எனக்கு விஜய் தெரியும், நான் விஜயோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அஜித் தெரியும், அஜியோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஃபேஸ் அங்கே தேவையான்னு பார்க்கணும். என்னை இப்போது வலிமையில் ஹீ கால்டு வினோத் என்னை கூப்பிட்டு இது டெஸ்ட் ஷூட் எடுத்தோம். அப்போயே நான் சொன்னேன், தலைவா நம்ம மூஞ்சிக்கு இந்த தமிழ் செட் ஆகாது அப்படின்ட்டு. எனக்கு பேசுவேன் நான், நீ லோக்கலாக இறங்கி பேசுனா எனக்கு பேச முடியும். அந்த கேரக்டருக்கு அதுதான் வேணும். அது ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதுதான் அந்த மாதிரி தான் பேசணும். நான் சொன்னேன், இதுக்கு நான் லாய்க்கு, ஆனால் இந்த ஃபேஸ் லாய்க்கு இல்லை. ஓகே, ஏன்னா நான் வளர்ந்த இடம் நாங்கள் இருந்த இடம்லாம் ஒரு 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 அந்த மாதிரி பேசக்கூடிய ஏரியாவில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ எனக்கு அந்த லாங்குவேஜ்லாம் நல்ல பழக்கம். ஓகே, பட் அதை தாண்டி வெளில இந்த ஃபேஸை மட்டும் நீ கவர் பண்ணி பார்த்தேன்னாக்கா செட் ஆகாது. அது 2ம் நான் மறுபடியும் வீடியோ பிடிச்சின்னு ஏதோ ஒரு டைலாக் பேசுனேன்னு வச்சுங்க, செட் ஆகாது. அதனால அது ஏற்கனவே ஹி ஹஸ் டிசைடட். இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் சார் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி இதில் வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு துணிவு இல்லை. ஹி கால் மீ, சார் வாங்க ஒரு மினிஸ்டர் ஒன்று பண்ணிடலாம் இது அப்படின்ட்டு. சரி, அதாவது இது எப்படி கூப்பிட்றதுன்னா, இவர் வந்தால் பண்ணிவிடுவார்ப்பா நான் சொல்லிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ கோ அண்ட் கிவ் தெம். நான் அப்படியே களிமண்ணாக கொண்டு போய் நான் கொடுத்துட்டுருவேன்.
நீ பிடிச்சிக்க போகிற பிடிச்சிக்கோ, நீ பொம்மையாக பிடிச்சா பண்ணிக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இஷ்டம், உன் கேரக்டர் நீ எப்படி பண்ணுமோ. அண்டு ஜாஸ்தி டேக்லாம் நான் வாங்கினது கிடையாது இது வரைக்கும். எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையுமே எனக்கு வந்து ஜாஸ்தி டேக்லாம் வாங்கினது கிடையாது. ப்ராம்ப்டிங் மட்டும் எனக்கு கேட்டுப்பேன், அது எனக்கு முக்கியம். ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ சரளமாக வராது, தமிழ்னு இல்லை எந்த லாங்குவேஜுமே சரளமாக வராது. அதனால் தப்பாக சொல்லிடக்கூடாது. சில டேரக்டர்ஸ் வந்து அந்த அந்த ஒரு பாட்டம் அதே லைன் இருக்கணும்பாங்க, சார் கொஞ்சம் ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட இந்த பழக்கத்தில் நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிற ரெண்டு, இந்த கண்ணு அந்த கண்ணுன்ற மாதிரி நான் ரெண்டு கண்ணையுமே நான் உயர்வாக மதிக்கிறேன். அஜித் சாருக்கு படத்தில் பேசின டைலாக்ஸ் ஏதாவது பேசி காமிச்சிங்க? அந்த இதை வேணால் சொல்லலாம். அந்த துணிவில் வந்து அஜித்தோட காம்பினேஷன் இல்லை, பட் ஒரு ஃபோனில் இந்த வில்லனோட ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசுகிற மாதிரி. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு 100 200 சிங்க அடிக்கிறோம், நீங்கள் அப்புறம் 25,000 கோடி அடித்து இது பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி வரும். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இது வந்து அப்போயே எங்கள் நைனா சொன்னார் படின்னு, சாரி நைனா அப்படின்னு. அது அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்த இது. நீங்கள் யாரோட ரசிகர் சார்? இல்லை சார், நான் ரசிகர் நான் ஒன்றும் இப்படி நிற்கலை. நான் தான் சொன்னேன், ரைட் கை கண்ணா லெஃப்ட் கண்ணா அப்படின்றது நீங்கள் தான் கேட்டு. இல்லை, நான் அஜித் விஜய்னு கேட்கல, பொதுவாக நீங்கள் சினிமாவில் யார்? எனக்கு வந்து எல்லா படத்தையும் ரசித்து பார்ப்பேன். எனக்கு நான் நல்லே சொல்லுவேன், அந்த விமர்சகர்கள்கிட்ட எல்லாம் படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க சார். அதை நம்பி ஒரு அவ்வளோ 1,00,000த்துக்கு மேலே குடும்பங்கள் இருக்குது, டைரக்ட்லி இன்டைரக்ட்லின்னு இருக்குது. பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன், இவங்க சொல்கிற விமர்சனத்தை வந்து சார் விட எதுக்கு போகணுன்னா, அந்த நான் ப்ரொடியூசர் சன்னு, எனக்கு தெரியும் அந்த பெயின். எங்கள் படம்லாம் ஓடாமல் வந்தப்போ அதனுடைய பெயின் வந்து ரியல் பெயின் வந்து எனக்கு தெரியும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி, என்னத்தை எடுத்திருக்கான் அப்படின்ட்டு, வா எடு நீ எடு, அவன் இங்கே நின்றுட்டு நம்ம ஆட்ட அப்படி சுற்றுறானே ஸ்விங் பண்ணுறானுன்ட்டு. எனக்கு வந்து இல்லை, போ அந்த கிரவுண்டில் போ, அந்த பிச்சில் நீ போய் நில்லு, தனி ஆளாக நில்லு, க்ரௌடு கூட வேண்டாம், க்ரௌடு இருந்தால் நீ பயப்படுறேன்னு சொல்லலாம், தனி ஆளாக நின்று பாரு, ஹோன்னு இருக்கும். நான் இருந்திருக்கேங்க. ஓகே, எனக்கு தெரியும். கை காலம் விலை வெளுத்துரும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, அந்த ஆவி வந்த இடம் சொல்லுவாங்கள்ல, சில இடம்லாம் ஆவினா இந்த ஆவி இல்லை, அதாவது அது அவ்வளோ பேர் அங்கே வந்து அவ்வளோ அது யாகம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த அந்த விளையாட்டெல்லாம் தபஸ் தான், சும்மா இல்லை, ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாமல் போகவே வர. ஓகே சார், இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ரசிகர்கள் சண்டை வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. இல்லை சார், அது நான் திருப்பி சொல்கிறது தான் சார். நான் வந்து அவங்களே வந்து சினிமாவை பாருங்கப்பா, இதை வச்சுன்னு சண்டை போடாதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே நல்ல வைப் உள்ள ஒரு ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப் தான் இருக்காங்க. ஃபேமிலிஸ் தே மீட், ஓகே, கெட் டுகெதர்ஸ் தே மீட், இதெல்லாம் இருக்குது. ரசிகர்கள் ஐ திங்க் இட் வில் நாட் லீட் எனிவேர். அதை நீங்கள் தயவு பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிண்டு சிவிலைஸ் ஆகிடுவோம் நம்ம. இல்லை, முன்னாடி அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டையாக இருந்தது, இப்போ வந்து ஜனநாயகனும் பராசக்தி ஒரே நாள் அடுத்தடுத்து ரிலீஸுங்கிறதுனால இப்போ சிவகார்த்திகேயன் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது முன்னே அந்த என்ன படம் வந்தது, கோட்டா? ஆமாம், கோட். அதில் யார் கிளைமேக்ஸில் துப்பாக்கி யார்கிட்ட கொடுப்பார்? சிவகார்த்திகேயன்ட்ட தான். அப்புறம் இது அபத்தமாக இருக்குது நமக்கே. ஸ்க்ரீன்லே ஷோயிங், நீ வச்சுக்கோமா அப்படின்ட்டு ஃப்ரெண்டே தானே கொடுக்குறாரு. ஏய் நீ வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டியை கொடுக்குறாரு இல்லையே. இவங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எப்பா எவ்வளோ படம் வந்தாலும் 100 படம் வந்தாலும் எல்லா படமும் ஓடட்டுமே, எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கட்டுமே, எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருக்கட்டுமே, அந்த தொழிலை சார்ந்த அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே. இதையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் சார். அந்த இப்போ நான் வந்து இன்னாரம் சேர்ந்தவன் அப்படின்னு நான் என்ன டார்கெட் பண்ணி அங்கே வச்சுருந்தேன்னா, இன்னொரு நல்ல விஷயம் இருந்தேன்னா விட்டுருவேன் சார் நான். அவர் அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் தரேன் அப்படின்னா, கொஞ்சம் இருங்க சார் போய் வாங்கினா தரேன் அப்படின்னு திருட்டு தனமாக போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஸ்டூபிடிட்டி. லெட் அஸ் நாட் ஹாவ் எனி வெஞ்சன்ஸ் ஆன் எனி திங். நல்ல ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக ரொம்ப அழகாக என்ன ஒரு சார், நம்ம தேசம் மாதிரி கிடையாது,
நான் அடித்து சொல்கிறேன், நம்ம தேசம் மாதிரி கிடையாது, உலகத்திலே கிடையாது, யாருமே கிடையாது. நம்ம தான் உலகத்துக்கே எக்ஸாம்பிள். நம்ம ரைட்டாக இருந்து காமிப்போம். நம்ம நாங்கள்லாம் நாசமாக போனவங்கன்னு எதுக்கு போய் காமிக்கணும்? நெசமணி பண்ணி அதுக்கு காமிக்கணும். நாசமாக பண்ணியாச்சு சார். ஜனநாயகம் சென்சார்னால கொஞ்சம் தள்ளி போகும் போல தெரியுது. ஸோ நீங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க சார். 100% எதிர்பார்ப்போட இன்னும் இருக்கேன், இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த டொமைன் பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. ஓகே, ஸோ நான் அதை பற்றி கமெண்ட் அடிக்க முடியாது. பட் உங்கள் எல்லார் மாதிரியும், எல்லா ரசிகர்கள் மாதிரியும், எல்லா ஜெனரல் பப்ளிக் மாதிரியும் நானும் ஈக்குவலி ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நல்லபடியாக ரிலீஸ் ஆகட்டும், நல்லபடியாக ஓடட்டும், ஃபஸ்ட் கிளாஸாக. சார் இதில் எகெயின் அவங்களாம் நான் எனி ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் பார்க்குறவங்க கூட நான் சொல்லுவேன் இதே தான். இதனாலெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய பாதகம் வரும் இல்லை. வெஸ்ட்லலாம் பாருங்கள், சினிமாவாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதை வச்சுட்டு உடனே ரைட்லாம் வரதில்லை. இங்கே அதுக்கான முகாந்திரம் எப்படி உருவாச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. உருவானதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ரேஞ்சில் நம்ம பாலிசிஸ்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். சூப்பர் சார். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். நாங்கள் தான் ஏதோ சீனியர் கொஞ்சம் இதாக இருப்பீங்கன்னு நினச்சானா இவ்வளோ ஜாலியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்தேன். சார் என்ன சார் இருக்குது, we are all human being. ஓகே, உங்களை நான் வரும்போது எதுக்கிட்ட உள்ள வர போனா வெள்ள அப்படின்ற இல்லாமல் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அதனுடைய தன்மை வேறு. ஓகேவா, அது நம்மளோட கல்ச்சரில் தான் இருக்குது, நம்மளை வளர்த்த விதம். அப்பாவும் இப்படி தான் இருப்பாங்க. ஆமாம் சார், எனக்கு எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. அதனால் எங்களது வந்து ஒரு குணம், ஃபேமிலி குணம் வந்து மாறவே மாறாது. we are all very proud. நாங்கள் இன்றைக்கி ஜாயின்ட் ஃபேமிலி நீங்கள் பார்க்குறதுலாம் கஷ்டம், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி ஜாலியாக. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நமஸ்காரம். விஷயம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்கள் சேனல் நல்லா வரட்டும். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.